வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் சண்முகவேல். வணக்கம். ஒரு 880 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு அழகான குட்டி மாளிகை போல இருக்கக்கூடிய ஒரு வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். 3 BHK இண்டிபெண்டன்ட் டூப்ளெக்ஸ் ஹவுஸ், 3 பெட்ரூம் கொண்ட தனி வீடுங்க. வீடுக்குள்ளவே உங்களுக்கு படிக்கட்டு வச்ச மாதிரி இருக்கக்கூடிய வீடு தான் இது, டூப்ளெக்ஸ் ஹவுஸ். லேண்ட் வித் பில்டிங் CMD அப்ரூவ்டுங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெசிடென்சியல் ஏரியா, வீடுகள் நடுவில் தான் இந்த வீடும் இருக்கு. வீடோட உள்ளமைப்புலாம் எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்துடலாங்க, வாங்க. உங்களுடைய கனவு வீடுகளை கட்டுவதற்கான இடமா நம்முடைய மாங்காடு தியா கார்டன் அமையும். மாங்காடுக்கும் கோவூருக்கும் நடுவில் இந்த லேஅவுட் சைட் இருக்குங்க. மாங்காடு வேலம்மாள் ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 700 மீட்டர்ஸ்லேயே வரக்கூடிய சைட் தான். போரூர் பாய்க்கடையில இருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்லேயே வரக்கூடிய சைட் தாங்க. CMDA அண்ட் ரேர் அப்ரூவ்ட் பிளாட்ஸ். இங்கே மொத்தம் 46 மனைகள் வந்து பிரிச்சிருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய மனைகள் வந்து பார்த்தீங்கன்னா 14 மனைகள் மட்டும் இப்போதைக்கு இருக்குங்க. 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 1100 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இப்போ 14 மனைகள் மட்டும் இருக்கு. உடனே வீடு கட்டிட்டு வரலாம். EB லைன் இருக்கு, ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்கு, 24 அடி தார் ரோடும் போட்டும் இருக்கும், 2 என்ட்ரன்ஸ் கேட்டும் இருக்குங்க. சைட்டை சுத்திர வீடுகள் நடுவில் மட்டும்தான் இடம் அமைஞ்சிருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்கினவங்க வீடு கட்டவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுடைய கனவு வீடுகளை கட்டுவதற்கான இடமா இந்த இடம் இருக்கும். இங்கே ஒரு சதுரடி விலை 4999 ரூபா வரும். ஸ்லைட்லி நெகோஷியபிள். பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா 80% வரைக்கும் இடத்துக்கு மட்டுமே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரலாம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி வீடு அமைச்சிருக்கேன். மெயின் என்ட்ரன்ஸும் ஈஸ்ட் ஃபேசிங், மெயின் டோரும் வந்து ஈஸ்ட் ஃபேசிங் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வீடு கட்டிட்டு இருக்கோம். அதில் ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபினிஷிங் ஆகிருக்கு. இது இண்டிபெண்டன்ட் 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ். 880 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு அழகான தனி வீடு தான். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேயும் நம்ம ஒரு டூப்ளெக்ஸ் வீடும் கட்டுறோம். இங்கே அடுத்ததாக 600 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 போர்ஷன் உள்ள வீடும் கட்டுறோம். மொத்தம் 4 வீடு இருக்கு. டபுள் பெட்ரூம் வீடும் இன்னொரு வீடும் இருக்குங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங்ல இருக்கு. இந்த வீடோட மாடல் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். சேல்ஸுக்காகவும் இது ரெடியாகவும் இருக்கு. இந்த வீடு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போரூர் நியர்பைல கோவூர் EB ஹவுஸ் பேக் சைடில் ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே வரக்கூடிய வீடு தாங்க. நியர்பைல உங்களுக்கு ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, அண்ட் அமிர்தா ஸ்கூலும் நியர்பைல இருக்கு. வீடு பக்கத்துலேயே உங்களுக்கு மளிகை கடைகள், சூப்பர் மார்க்கெட் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. பஸ் ஸ்டாப்புமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 கிலோமீட்டர்லேயே இருக்கு. மெயின் என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் கேட்டும் அமைச்சிருக்காங்க. மெயின் கேட் எடுத்து உள்ள வந்தோன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங், நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்னா 3 phase EB கனெக்ஷனும் எடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ளோரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஃப் டைல்ஸ் எடுத்திருக்காங்க கார் பார்க்கிங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ வாட்டருக்கான சம்பு, பக்கத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா போர் வாட்டரும் எடுத்திருக்காங்க. அண்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செப்டி டேப்பும் இது இருக்குங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு கார் பார்க்கிங்கோட 3 சைடு வால்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸும் ஒட்டியிருக்காங்க. சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அடி வரைக்கும் சர்வீஸ் ஏரியாவும் இருக்கு. வீடோட உள்ளமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாங்க. இது மெயின் டோர் டீ கோட்டில் அமைச்சிருக்காங்க. மெயின் டோருக்கு வந்து ஒரு சேஃப்டி கேட்டும் அமைஞ்சிருக்கு. மெயின் டோரை எடுத்து உள்ள வந்த உடனே லிவிங் கம் டைனிங் ஹால். லிவிங் ஹால்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஹாலோட எக்ஸைடிங்கில் அதில் ஸ்பாட் லைட் ஃபிட்டிங்ஸும் மாற்றியும் இருக்காங்க. ஃபேன் அண்ட் லைட்டும் வந்துருங்க. ஃபேன் மட்டும் ஒன்று மாற்ற வேண்டியிருக்கு. ஃப்ளோரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 4 சைஸில் வெற்றி போயிட்டு வச்சு உங்கள் டீம் இருக்காங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்டீரியர் கப்போர்ட், மாடல் கிச்சன், வுட்டில் டிவி லைட், வால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணி தான் இந்த வீடு சேல்ஸுக்காக ரெடியாகவும் இருக்குது. வெளிச்சத்துக்காக ஹாலில் 2 ஜன்னலும் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுனா படிக்கட்டு கீழவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு டிவி யூனிட் வுட்டில் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. கிராஸ்லாம் கொடுத்து அடுத்தா கிச்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்டாக இருக்கும்.
பண்ணியும் இருக்காங்க. மாடல் கிச்சன்ஸும் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்ல ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. எல்லாமே உட்ல தான் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே எல் ஷேப்பில் கிரைனட்டில் விட்டுருக்காங்க. கவுண்டர் டாப்க்கு ட்ரேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரேஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சிலிண்டர் வச்சுக்கலாம். அடுத்தது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு டிசைனிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்ல வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் வச்சிருக்காங்க. ஃபுல்லாகவே ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் கூட்டில் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணி இருக்காங்க. இது வந்து உங்க ஷெல்ஃப் கபோர்டு. அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கக்கூடிய பாத்ரூம், காமன் பாத்ரூம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷனும் வச்சு கொடுத்துருவோம். இந்த பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் கிளாஸ் செட் தேவைப்படுதுனாலும் வெஸ்டர்ன் டைப்பில் வச்சுக்கலாம். இல்லை இந்தியன் டைப்பில் கிளாஸ் செட் வேணுனாலும் இந்தியன் டைப்லேயும் நம்ம வச்சு தரலாம். இன்னும் ஃபிட்டிங்ஸ் மட்டும் மாற்றம் இருக்குங்க. ஃபிட்டிங்ஸும் மாட்டியும் கொடுத்துருவோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குது. அதை பற்றி பார்த்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த செகண்ட் ஃப்ளோர் போகிறதுனா படிக்கட்டுங்க. படிக்கட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரைனட் தான் வச்சுருக்கோம். கைப்பிடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அமைச்சிருக்கோம். சைடில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் லைட்டும் போட்டும் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு லாபி ஏரியா. இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கான பாயிண்ட் தான் இங்கே கொடுத்துருக்கோம். வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். மேலே வந்து 2 பெட்ரூம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். ஃபேன் மாட்டியே இருக்கிறோம். ஃபுல்லாகவே லாஃப்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஷெல்ஃப் கபோர்டும் போட்டிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு லாஃப்ட் அண்ட் ஷெல்ஃபுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உட்ல தான் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் இருக்கு. அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம். வெஸ்டர்ன் டைப்ல கிளாஸ் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு 6 அடி வரைக்கும் வால் டைல்ஸும் ஒட்டி இருக்கும். ஃபிட்டிங்ஸும் எல்லாமே மாட்டியும் கொடுத்துருவாங்க. அடுத்து அது தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கும் டிசைனிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்கு. இது உங்களுக்கு தேர்ட் பெட்ரூம். மேலே 2 பெட்ரூமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியும் இருக்கோங்க. ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட்டுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேக்கப் ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். மிரரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மிரரும் வச்சு கொடுத்துருவோம். அடுத்ததான் அட்டாச்சு பாத்ரூம். இதுவுமே வெஸ்டர்ன் டைப்ல தான் கிளாஸ் செட் வைக்கிறோம். ஃபிட்டிங்ஸும் எல்லாமே மாட்டியும் கொடுத்துருவோம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சத்துல 2 ஜன்னல் இருக்குங்க. அடுத்தா இந்த பெட்ரூம்ல வரக்கூடிய பால்கனி ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி வரைக்கும் வரக்கூடிய ஒரு பால்கனி ஏரியா. ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய பால்கனி ஏரியா. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய வீடு தாங்க. ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். கோவூர் நியர்பையில் கோவூர் இபி ஆஃபீஸ் பேக் சைடில் கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே வரக்கூடிய வீடு தாங்க. இது மெயின் ரோட்லேருந்து 1/2 கிலோமீட்டரில் வரக்கூடிய வீடு தான். நியர்பையில் உங்களுக்கு கிறிஸ்டியன் இன்டர்நேஷனல் ஸ்கூலும் இருக்குது. அமிர்தா ஸ்கூலும் நியர்பையில் இருக்குதுங்க. வீடு பக்கத்துலேயே உங்களுக்கு மளிகை கடைகள் எல்லாமே இருக்குது. அடுத்த இந்த வீடோட விலை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 98 லட்ச ரூபா வருங்க. 98 lakhs வரும்.
ஸ்லைட்லி நெகோஷியபிள். பேங்க் லோன் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் 80% இருக்கும். பேங்க் லோனும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். இது செகண்ட் ஃப்ளோர் போகிறதுனா படிக்கிட்டு. செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு சேஃப்டி டோரும் அந்த சேஃப்டி கேட்டும் போட்டும் இருக்கும். செகண்ட் ஃப்ளோர் ஓப்பன் டெரஸ் தான். இந்த இடத்துல உங்களுக்கு எலிவேஷனுக்காக ஒரு பர்கர் மாதிரி கொடுத்துருக்கோம். இதுலையும் ஒரு சின்ன டிசைன்ல. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கங்க. இது ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் வரும். உங்களுக்கு மெயின் கோவூர் பஸ் ஸ்டாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த நியர்பைல ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், சூப்பர் மார்க்கெட் எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்குது. வீடாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணுறதுன்னா வீடை வந்து காமிச்சிடலாங்க. வாங்க சைட் வந்து பாருங்கள். உங்களுடைய ட்ரீம் ஹவுசஸை புக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.